பாஜகவோட எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இனி எந்த காலத்திலும் அவர்களோடு கூட்டணி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில நாட்கள் முன் அப்படியே அலேக்காக பல்ட்டி அடித்தார். சேலத்தில் சில நாட்கள் முன் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி என்று கிடைத்ததற்கு இதை இன்னும் 6 மாதங்கள் கழித்த பின் கூறுங்கள், எந்த கூட்டணியும் அந்த நேரத்தில் தான் முடிவு செய்யப்படும் என்று கூறினார். இந்த நிலையில் சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிற பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி திடீரென்று டெல்லி புறப்பட்டார். டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்டதற்கு, நான் எதுக்கு வந்திருக்கேன் என்று தெரியாமல் கேட்காதீர்கள், அதிமுக அலுவலகத்தை பார்க்க வந்தேன், சில நாளுக்கு முன் அதை காணொலி மூலம் திறந்து வைத்தேன், தற்போது பார்க்க வந்திருக்கிறேன் என்று கூறினார். வேறு எதுக்கும் நான் வரவில்லை என்று கூறிவிட்டு அதே வேகத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க சென்று விட்டார். அதுவும் 2-3 கார்கள் மாட்டி சென்று அவரை சந்தித்து விட்டு செய்தியாளர்களை தவிர்க்க கார்களை மாட்டினார் என்று கூறுகிறார்கள். ஆனால் செய்தியாளர் அனைவரும் அவர் எப்படியும் அதிமுக கட்சி அலுவலகத்துக்கு தான் வருவார், எனவே நாம் பார்த்து கொள்ளலாம் என்று அந்த அதிமுக அலுவலகத்தில் தங்கிவிட்டார்கள். அவர் கடைசியில் நேரம் கழித்து வந்தும் செய்தியாளர்களிடம் மாட்டிக்கொண்டார். அமித்ஷாவை பார்க்க வந்திருக்கிறேன், மக்கள் பிரச்சனை பற்றி பேச வந்தேன் என்று கூறிவிட்டு அவர்களிடமிருந்து தப்பித்து விட்டார். அதற்கு முன்பதாகவே சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தற்போது எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருப்பதாகவும் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாகவும் செய்திகள் வந்துள்ளன. அவர் தமிழக மக்கள் பிரச்சனைகளை, மொழி பிரச்சனை, தொகுதி பிரச்சனை பற்றி, மக்கள் பிரச்சனையை பற்றி வேண்டும், நமக்கு சாதமான பதிலை பெற வேண்டும் என்று கூறினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ நான் அதிமுக அலுவலகத்தை தான் பார்க்க வந்தேன், அமித்ஷாவை பார்க்கவில்லை என்று கூறிவிட்டு கடத்தில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு மக்கள் பிரச்சனை பற்றி பேசினேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காதபடி அதிமுக மூத்த தலைவர்கள் ஒருவரான செங்கோட்டையன் திடீரென டெல்லிக்கு புறப்பட்டார். இந்த பயணத்தை எடப்பாடி உள்பட அதிமுக நிர்வாகிகள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. செங்கோட்டையன் டெல்லிக்கு நேரடியாக செல்லவில்லை, அவர் சென்றதாக கூறுவது எல்லாம் பொய் என்று சிலர் கூறினாலும் அவர் டெல்லி சென்றும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததும் உண்மை என்று தெரிய வந்தது. அதை பற்றி எடப்பாடி தனக்கு எதுவும் தெரியாது என்று கோபத்துடன் பதிலளித்தார். அமித்ஷாவை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒத்து வரவில்லை என்றால் அவருக்கு செங்கோட்டையனை வைத்து அதிர்ச்சிகரமான முடிவை எடுப்பதற்காக அமித்ஷா செங்கோட்டையனை அழைக்கின்றார். ஆனால் அதற்கு இடம் கொடாமல் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வீழ்ந்து விட்டார் என்றே கூற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வீழ்வதற்கு கொள்கையும் காரணமல்ல, வேறு எந்த பிரச்சனையும் காரணமல்ல. அவருடைய சில நாட்கள் முன் அவருடைய சம்பந்தி ராமலிங்கத்தினுடைய வீட்டில் ஈடி சோதனை நடந்தது. அதில் பல கோடிகள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. அதுவும் போக எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் சொந்தமாக விமானம் வாங்கியதும் அதை ராமலிங்கத்தின் பேரிலே ஒரு விமான சேவையை ஆரம்பிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியானன. இவை அனைத்தும் உள்துறைக்கு தெரிந்ததனால் அவர்கள் அந்த பணம் எங்கிருந்து வந்தது, என்ன காரணம் என்று கிடுக்குப்பிடி போட்டதுனால தான் அதை சரிகட்டதான் டெல்லி சென்றார் என்று திமுக வட்டாரங்கள் மற்றும் தகவல் தெரிந்த பத்திரிகையாளர்கள் கூறுகிறார்கள். ஆக எடப்பாடி பழனிசாமி கொடநாடு மற்றும் அதிமுக அமைச்சர்களுடைய ஊழல் வழக்கு போன்றவற்றால் மட்டுமல்ல, கொடநாடு கொலை வழக்கிலும் அவருடைய பெயர் அடிபடுகிறது. தற்போது கொடநாடு கொலை வழக்கை ஒன்றிய அரசின் உள்துறை விசாரிக்க ஆரம்பித்ததும் எடப்பாடி பழனிசாமி அதிகமாக நடுங்கி போய் அமித்ஷாவின் காலிலே விழுந்து விட்டார். பாஜகவுடன் கூட்டணிக்கு ஒத்துவிட்டார். ஆனால் தற்போது பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறும்பொழுது, தற்போது பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், இன்னும் சில காலையில் முடிவு விரைவில் தெரியும் என்று கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் ஒரே கோரிக்கையான அண்ணாமலையை வைத்து கொண்டு என்னால் செயல்பட முடியாது என்று கூறியதனால் அண்ணாமலையையும் பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்குவதற்கு முயற்சிகள் நடந்து வருகின்றன. ஆக ஒரே நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணி பற்றிய வருவோம். அதற்கு முன் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து விடுக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நாகேந்திரன், தமிழிசை போன்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று தற்போதைய நிலவரங்கள் கூறுகின்றன.